கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் கொடுக்குற ஒரு விசுவாச அறிக்கை நிறைந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறத நான் உணர்கிறேன். தேவ சின்னங்களே, இதை கேட்டுக்கொள்ளுங்க, இதை உள்ளத்தில் பதிச்சு கொள்ளுங்க, இதை வைத்து ஜெபிங்க. யோபு 42:17. யோபு நெடுநாள் வாழ்ந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். தேவ சின்னங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, யோபு நெடுநாள் வாழ்ந்தாராம். உபத்திரவம் பண்ணப்பட்டது அந்த யோபு தான். சாத்தானால் தேடப்பட்டது அந்த யோபு தான். உபத்திரவ கெபியின் ஆழத்தில் போனது அந்த யோபு தான். இழப்புகளை சந்தித்தது யோபு தான். ஆனால் நெடுநாள் வாழ்ந்ததும் யோபு தான். காரணம், தேவ ஜனமே, நீங்கள் உபத்திரவத்தின் எல்லைகளை தாண்டி வாரீங்கன்னா, கண்ணீரும் கஷ்டங்களையும் தாண்டி வாரீங்கன்னா, இந்த யோபுக்குள்ள உபத்திரம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உபத்திரம் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, யோபு சில ரகசியங்களை கண்டுபிடித்தார். சில வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏறெடுத்தாரு. பொறுமையா காத்திருந்தாரு. வாயின் வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பித்தாரு. பயந்த காரியம் நடந்ததுன்னு உணர்ந்து பயப்படாமல் விசுவாசிக்க தொடங்கினாரு. என் மீட்பரை நான் பார்ப்பேன்னு சொன்னார். அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள்னு சொன்னார். என் பாடுகள் மாறும் என்று அவர் நம்பினார். கர்த்தர் அதுபோல பாடுகளை மாற்றினார். நெடுநாள் வாழ்க்கையை கொடுத்தார். சம்பூர்ணமாக வாழ ஆரம்பித்தார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு உபத்திரவத்தை கடந்து வந்த யாராக இருந்தாலும் சரி, இந்த வாரத்தின் முடிவு நாட்கள் வந்திருக்கிறோம், இந்த வீக்கெண்ட் டேஸில் வந்திருக்கிறோம். ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு நித்திய நாட்களை கர்த்தர் தருவார். உங்கள் காலத்துக்கு முன்னாடி உங்கள் ஜீவன் போவாது. நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சில திட்டங்கள் உண்டு, சில காரியங்கள் உண்டு. அதற்கு முன்பதாக சிலரை ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து, சிலரை கிட்னி ஃபெயிலியர் கொண்டு வந்து, இல்லை சிலருக்கு சில வியாதிகளை கொண்டு வந்து, சிலருக்கு சில பாவ பழக்கங்களை கொண்டு வந்து, தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் உங்கள்கிட்ட போராடலாம் சில சக்திகள், சில அந்தகார ஆவிகள் நினச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், யோபு நெடுநாள் இருந்து எப்படி இருந்தார்? யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பூரண வயது, எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்லலாமா? பூரண வயது. இதை கேட்குற எல்லாருக்கும் பூரண வயது. எந்த வியாதியின் கட்டாக இருந்தாலும் 3 வருஷ தடை, 5 வருஷ தடை, 7 வருஷ தடை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார், என்னை நிறுத்துவார், என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். நான் பயப்படுறது எனக்கு நடக்காது. நான் ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷி, நான் பயப்பட தான் செய்வேன். ஆனால் அந்த பயத்தை நான் கர்த்தருடைய வார்த்தையினால் ரீப்ளேஸ் பண்ணுகிறேன். நீங்கள் பயந்தது உண்மைதான், சோர்ந்து போனது உண்மைதான். ஆனால் அதே காதுகளில் தான் இன்றைக்கி கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீங்கள் நெடுநாள் வாழ்வீங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் பிள்ளைகள் வாழ்வாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்பத்துக்கு அலைந்து திருவதில்லை என்று சொல்லுகிறாரு. உங்கள் எண்ணெய் மாவு குறைவதில்லைன்னு சொல்லுகிறாரு. எதற்காக தூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க? எதற்காக தேவன் நம்ம கூட இருக்கிறாரு? கோலியாத்தை கண்டு பயந்து ஓடுறதுக்கா? அக்னி ஜாலியை கண்டு பயந்து ஓடுறதுக்கா? சிறைச்சாலையை கண்டு பயப்படுறதுக்கா? சர்ப்பங்களை கண்டு பயப்படுறதுக்கா? தேள்கள் கொட்டிரும் என்று பயப்படுறதுக்கா? இல்ல தேவ ஜனமே, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, வலு சர்ப்பங்களை மிதித்து போட கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இன்னைக்கு அதே இயேசு உங்க கூட இருப்பார். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், நோய்களை குணமாக்குவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், அற்புத அடையாளங்கள் கர்த்தர் உங்க மூலமாக செய்வார். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். இதெல்லாம் நடக்கும். இதற்கு முன்பதாக ஒரு ஆபத்து வராது. அநேக தகப்பன்மாருக்குள்ள அடி பிசாசு பேசி கொண்டு இருக்கிறான். உயிர் பேரும் உங்களுக்குள்ளே பேசுகிறேன். அப்பப்போ நான் மறித்துருவேனோ, என் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நான் பார்க்க மாட்டேனோ, என் பிள்ளைகள் படிக்கிறது நல்லா கனப்படுத்தப்படுகிறது, கிராஜுவேட் ஆகிறத நான் பார்க்க மாட்டேனோ. தேவ ஜனங்களே, இது பிசாசனுடைய தந்திரம். உங்கள் உயிரை எடுக்கலாம் பயம் காமிச்சு கொண்டு இருக்கிறான். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், யோபு பயந்தது நடந்துச்சு. யோபு மேலே கவனம் வைத்தான். யோபு உத்தமனாக இருந்தார், சன்மார்க்கனாக இருந்தார், தேவனுக்கு பயந்திருந்தார், எல்லா பொல்லாப்புக்கு தன்னை விளக்குனார். ஆனாலும் ஒரு பயம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கொசுவை போல ஒரு சின்ன விஷயம், அது சாத்தானுடைய பெரிய நுழைவாயில். உள்ள நுழைந்தான், வீடை களைத்து போட்டான், குடும்பத்தை அழித்தான், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் இழந்தார், சரீர சுகத்தை இழந்தார். தேவ ஜனங்களே, நம்மளுடைய பயம் நம்மளை பிசாசு நுழையக்கூடிய பாதையை திறந்துவிடும் என்று மறந்து போகாமல் நீங்கள் பயத்துக்கு பதிலாக விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லுங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொன்னார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்க. எந்த போராட்டம் வருதோ நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். வேலை இல்லையா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் சொன்ன உடனே கர்த்தருக்கு என்ன செய்றீங்க? ப்ரெஷரை போடுறீங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொன்ன உடனே கர்த்தர் பார்த்துக்கொள்ளாமல் இருப்பாரா? நீங்கள் ஒரு நல்ல சேலரி உள்ள வேலையில் இருக்கிறீங்க. அப்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள தம்பியோ உங்களுக்கு நேசித்த ஒரு தங்கச்சியோ சொல்கிறாங்க, என் அண்ணன் பார்த்துக்கொள்வாங்க,
என் அக்கா பார்த்துக்கொள்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க. அது ஒரு 500 பொருளோ இல்லை ஒரு 100 பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 பொருளாக இருக்கலாம். என் அப்பா பார்த்துக்கொள்வாங்க, என் அம்மா பார்த்துக்கொள்வாங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே ஒரு சக்தி வருகிறது, ஒரு பவர் வருகிறது. அவங்கள அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஒரு வெறி வருகிறது. உங்களுக்கே இவ்வளோ வருதுன்னா நம்மளை படைத்த ஆண்டவருக்கு எவ்வளோ ரோசம் இருக்கும், எவ்வளோ வேகம் இருக்கும். நமக்காக அவர் எழுந்து நிற்பார், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவ ஜனமே, அடிக்கடி நம்ம விசுவாசத்தை இழந்து போகிறோம், அடிக்கடி சோர்ந்து போகிறோம், அடிக்கடி தளர்ந்து போகிறோம், நடக்கலையேன்னு நம்ம பயந்து போகிறோம். தேவ ஜனங்களே, பயப்படாதீங்க. உங்களுக்குன்னு உள்ளது உங்களுக்கு தான். உங்கள் சட்டை, உங்கள் ஃபேண்ட், இல்லை உங்கள் ஷூ, உங்கள் செருப்பு உங்கள் காலுக்கு தான் சேரும். அதே போல் உங்களுக்குன்னு உள்ள ஆசீர்வாதம் அது உங்களுக்கே தான். அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறாரு. இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளனாய் இருந்து மரித்தான். தேவ ஜனங்களே, நமக்கு எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஆனால் அறகுறையா அல்ல, தேவ சித்தம் நிறைவேற்றாமல் அல்ல, பயந்து போய் அல்ல, ஏன்டா இந்த உலகத்தில் வந்தோன்னு அல்ல. அப்படி கூட நீங்கள் நினச்சிருக்கலாம், ஏன்டா வந்தோம், பயந்து போய் இருக்கிறேனே, எதுக்கு இந்த குடும்பம் இருக்கிற விரக்தியான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சம்பூர்ண வாழ்க்கையை வாழ்ந்து நெடுநாள் இருந்து கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் நாவை பாதுகாத்து கொண்டு இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உணவாக வச்சுக்கொள்ளுங்க, ஜீவனாக எடுத்துக்கொள்ளுங்க, மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் விருந்தும் மருந்தும். இதை மட்டும் எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லா போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இந்த வசனத்தை விசுவாசிக்காதவங்க தான் அறகுறையாக போவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன் என்ன செய்வானா? நல்லா கனி கொடுப்பான், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது. இது புதிய ஏற்பாடுலையும் செல்லுபடியாகும். யோசிக்கலாம், புதிய ஏற்பாட்டினாலே இரத்த சாட்சி அல்லவா? இரத்த சாட்சி தான். நீங்களே யோசித்து பாருங்கள், சீசர்கள் கூட தங்களுடைய வாய்மொழிகளால் தான் மாட்டினாங்க. இரத்த சாட்சியாக மறிக்கிறது ஒரு சித்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வாய்மொழி பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீர் குடிக்கிற பாத்திரத்தை நாங்கள் குடிப்போம், நீர் பண்ணப்படுகிற ஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி வாய் கொடுத்து அந்த 10 பேர் மாட்டினாங்க. மற்ற 2 பேருடைய அம்மா கேட்கும் பொழுது இந்த 10 பேர் எரிச்சல் அடைந்தார்கள். அவர்கள் வாயை துணிகரமாக விட்டு கொடுத்தாங்க. நீர் செய்கிறத நான் செய்வோன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், அப்போ நீ செய், இப்போ நான் மறிக்கிற மாதிரி நீனு என்னச்சு ரத்த சாட்சியாக மறித்துரு அப்படின்னு சொன்னார். அதுக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் ரத்த சாட்சியாக தான் மறிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, அப்படி கிடையாது. அதுக்கு துணிச்சல் உள்ளவங்க, அந்த அன்பு தியாகம் உள்ளவங்க ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக ஒரு ரத்த சாட்சி தான். சாது சுந்தர் சிங் சொன்னார், இரத்த சாட்சியாக மறித்தா ஒரே நேரத்தில் மறிச்சிருவான். ஆனால் கிறிஸ்துவோடு அனுதினமும் சிலுவையில் அறையப்படுகிறது, அனுதினமும் சிலுவை சுமக்கிறது, தினமும் நம்ம ஆண்டருக்காக நம்ம இச்சைகள் இல்லாமல் போராட்டத்தை தாண்டி பிசாசுக்கு இடம் கொடுக்காம வாழ்கிறது, சிலுவையை அனுபவிக்கிறது, தினமும் மறிக்கிறதுக்கு உள்ள அடையாளம். அதனால ஒரு நாள் இந்த சரீரம் உபத்திரவப்பட்டு மறிக்கிறதுக்கும் அனுதினமும் சிலுவை சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால தேவ ஜனங்களே, நம்ம ரத்த சாட்சியாக மறிக்கல, நம்ம தர குறைஞ்சவங்க அப்படி நம்மளை தரக்குறைவாக நினைக்காமல் அனுதினமும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கிறத உணர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவினுடைய சிலுவையை உணர்ந்து அந்த மரணத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, பாவம் நம்மளை ஆளுகை செய்யாமல், இச்சைகள் நம்மளை ஆளுகை செய்யாமல், பெருமைகள் நம்மளை ஆளுகை செய்யாமல் நம்ம சிலுவை சுமந்து நம்ம வாழ கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதனால கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாக மறிப்பாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலத்தில் நான் பயந்து போய் ஊழியத்தை செய்யவே யோசித்த நாட்கள் உண்டு. கிறிஸ்தவனாலே நம்ம என்ன செய்யணும்? காட்டுவாசி மத்தியில் போனோம், எல்லா கிறிஸ்தவர்களும் காட்டுவாசிக்கு போனோம். அங்கே போய் லாங்குவேஜை படித்து கொண்டு அவங்க நம்மளை என்ன செய்வாங்க? நம்மளை கொள்வாங்க, நம்ம பிள்ளைகளை கொள்வாங்க. இதை நம்ம கண்ணால் பார்க்கணும். இதுதான் ஊழியம் நினச்ச நாட்கள் உண்டு. தேவ ஜனங்களே, அதுவும் ஊழியத்தில் ஒரு பாகமே தவிர அதுதான் ஊழியம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை பல எல்லைகளில் பயன்படுத்துவார். எல்லாரும் காட்டுவாசிக்கு தான் போகணும்னு சொன்னால், அப்போ நாட்டுவாசியில் உள்ள அமெரிக்காவில் யார் பயன்படுவா? இந்தோனேசியாவில் யார் பயன்படுவா? ஜப்பானில் யார் பயன்படுவா? ஆத்துமாக்கள் எங்கே இருக்குது? காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கா? மலைக்குள்ளே மட்டும்தான் இருக்கா? நாட்டுக்குள்ளே மக்களே இல்லையா? யோசித்து பாருங்கள். நாட்டுக்குள்ளே தான் மக்கள் மிகுதியாக இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நீங்கள் பயன்படணும். தாய்லாண்டில் நீங்கள் பயன்படணும், சுவிட்சர்லாண்டில் நீங்கள் பயன்படணும், ஒவ்வொரு தேசத்தில் நீங்கள் பயன்படணும். அழிந்து போகிற கல்ஃப் கண்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது, பல கண்ட்ரிஸ் இருக்குது, யூரோப் கண்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது. இவங்கெல்லாம் இன்றைக்கி பாவத்தில், இந்த மேற்கத்தியர்கள் எல்லாரும், வெஸ்டர்ன்ஸ் எல்லாரும் இன்றைக்கி மரித்து கொண்டு இருக்கிறாங்க, பாவத்தில் மரிக்கிறாங்க. இவர்களுக்கு நம்ம பயன்படணும். அதற்காக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அதனால் நமக்குள் இருக்கிற பயம், ஊழியத்தை குறித்த பயம், ஃப்யூச்சரை குறித்த பயத்தை நம்மளை விட்டு களைந்து போட்டு கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாச அறிக்கையை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்கள் ஊழியத்தை கனப்படுத்துவார். நீங்கள் செய்கிறத
கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றுவார். அநேக எல்லைகளில் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு புரோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, யோபு நெடுநாள் வாழ்ந்தது போல எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே, இதை யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தையை இந்த நாளில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ ஒவ்வொரு பேருக்கும் நீர் கொடுக்குற இந்த சுக வாழ்வை கொடுத்து ஆசீர்வாதமாக வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை சிலுவையை சுமந்து முன்னேறி சென்று சாதிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவஜனங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக இணைந்த எல்லாருக்கும் நாங்கள் ஜெப நேரம் குடும்பத்தார் ஒவ்வொரு வேறு சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இணைந்து கொள்ளுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறோம். காலையில் 5 மணி அளவில் அதிகாலை ஜெபம் உண்டு. நீங்கள் எப்போ எழும்புகிறீங்களோ அதை பார்த்துட்டு உங்கள் தனி ஜெபத்தையும் பண்ணுங்கள். இரவு 9 மணி அளவில் தினமும் என்ன இருக்கிறது, அழகான சத்தியங்கள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இன்னும் அநேக காரியங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனப்படுற அருமையான காரியங்களை நம்ம கொண்டு வரலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. கீழே இருக்கிற ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு லிங்க் எல்லாம் கொடுக்கப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.